அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களோடு கூடவே இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு உங்களை ஆதரிக்கிறது. ஆண்டவருடைய தயவு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் காருண்யம் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய அன்பு எப்பவுமே உங்களை கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கோன்றது மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க. அன்பு அணைக்கவும் செய்யும். அன்பு சில நேரத்துல நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை சரிப்படுத்தவும் செய்யும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அழகாய் நடத்துவதற்கு அவர் நம்மில் மிகுந்த அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் மேல் எந்த அளவுக்கு அன்பு காட்டுகிறார்களோ அது போலவே அந்த பிள்ளைகள் சரியான பாதையில் செல்வதற்கு சில அழகான ஆலோசனைகளையும் அற்புதமான கடிந்து கொள்ளுதலையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாட்கள்ல சமூக வலைதளத்துல சோசியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட வீடியோ எல்லாராலையும் அனுப்பப்பட்டது, பார்க்கப்பட்டது. நீங்க கூட அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சகோதரர் ஒரு பைக் ஓட்டிட்டு போறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெண்மணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி புடவை கட்டிட்டு இருக்காங்க. அந்த புடவையினுடைய முந்தானை அப்படியே பறக்குது, ரோட்ல பறக்குது. அப்புறம் பைக் அந்த டூ வீலருடைய அந்த வீல் பக்கமா அது போகுது. அப்போ அந்த பெண்மணிக்கு பின்னாடி ஒருத்தவங்க டூ வீலர்ல வராங்க. அவங்க சொல்றாங்க அந்த பெண்மணி கிட்ட, உங்க புடவையின் முந்தானை அது பறந்துகிட்டே இருக்கு, அதை பிடிச்சு வைங்க, அது உங்களுக்கு ஒரு சேதத்தை கொடுக்க போகுது, ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது. அந்த முந்தானை டூ வீலர் பைக்கினுடைய அந்த வீல்ல போய் சிக்கிக்க போகுது, அது உங்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது அப்படிதான், அந்த முந்தானை அது அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி வரவங்களோ அந்த பெண்மணி மேல் இரக்கமுற்று கருணை கூர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அதை நீங்க பிடிச்சு வைங்கன்னு. ஆனா அந்த பெண்மணி சொல்லுது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. கொஞ்ச தூரம் போறாங்க. அந்த பெண்மணியினுடைய அந்த புடவை முந்தானை அந்த பைக், அவங்க பயணிக்கக்கூடிய அந்த பைக் அந்த டூ வீலர் அந்த வீல்ல போயிட்டு சிக்கி கொண்டு பொத்து என்று அந்த பெண்மணி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய டூ வீலர்ல இருந்து கீழே அப்படியே விழுறாங்க. அது உண்மையாக ஒரு படிப்பினையாக இருந்தது. சில நல்ல விஷயங்களை ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அநேகருக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை தானே சொல்றாங்க, நம்ம நன்மைக்காக தானே சொல்றாங்க, நம்ம பாதுகாப்புக்காக தானே சொல்றாங்க என்று அநேகருக்கு அது விளங்குவதே கிடையாது. என் அன்பான குழந்தைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய திருவாக்கை கேளுங்கள். உங்க அப்பா சில விஷயங்களை சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்க அம்மா உங்களுக்கு சில நல்ல ஆலோசனைகள் கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்கள் கணவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள், புத்திமதிகள், உங்கள் மனைவி உங்களுக்கு சொல்லக்கூடிய அன்பான கனிவான ஆலோசனைகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய, உங்களுடைய நன்மைக்காக சொல்லக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கசப்பா தெரியலாம். என்ன இவங்க டார்ச்சர் பண்றாங்க, அங்க போவேனான்றாங்க, இங்க போவேனான்றாங்க, அதை பார்க்க வேணான்றாங்க, இதை பார்க்க வேணான்றாங்க, இதை தொட வேணான்றாங்க, அதை தொட வேணான்றாங்க, அவங்க கிட்ட பேச வேணான்னு சொல்றாங்க, இதை செய்ய வேணான்னு சொல்றாங்க. ஒரே டார்ச்சரா இருக்கு. அநேக பிள்ளைகள் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது இல்ல. அம்மா இப்படி சொல்றாங்க, அப்பா இப்படி சொல்றாங்க, புண்படுறாங்க. ஏன் சொல்லுகிறார்கள், எதற்காக சொல்லுகிறார்கள், ஏன் திட்டுகிறார்கள், ஏன் அறிவுரை சொல்லுகிறார்கள், அதை அநேகர் உள்வாங்குவது கிடையாது, உணர்வது கிடையாது. நம்ம நன்மைக்காக தானே சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, சற்று நோக்கி பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளை ஆனாலும் வயதில் பெரியவர்களை ஆனாலும் உங்களுக்கும் நல்ல நல்ல புத்திமதிகள், ஆலோசனைகள் அவசியம். பாருங்களேன், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை
போல் இருக்கும். என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதிமான் கொட்டட்டும், திட்டட்டும், கடிந்து கொள்ளட்டும். உங்க வாழ்க்கையில சில தவறுகள் நீங்கள் செய்யும் பொழுது, அறிந்தோ அறியாமலோ செய்யும் பொழுது, முகத்துக்கு முன்பதாக நின்று நீங்கள் செய்வது சரியில்லை, தவறா பேசுறீங்க, தவறா பார்க்குறீங்க, தவறான நடத்தை இருக்கு, நீங்க செய்யக்கூடிய காரியம் சரியானது இல்லைன்னு சொல்லி முகத்துக்கு முகம் பார்த்து உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லி நீங்கள் சரிப்படுவதற்கு, சீர்படுவதற்கு ஆலோசனைகள், புத்திமதிகள் சொல்லக்கூடிய நண்பர்கள், உறவுகள் உங்களுக்கு இருந்தால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி பேசுறவங்களை பத்தி நான் சொல்லல, உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லக்கூடிய நபர்களை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் சொல்லக்கூடிய பாஸ்டர் உங்களுக்கு இருக்காரா? நீங்கள் தவறாய் வழி தப்பி திரியும் பொழுது உங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லக்கூடிய நீதிமான்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? நல்ல நட்பு வட்டாரத்தில் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்களா? என்ன வேணா பண்ணுங்க, எந்த தப்பு வேணா பண்ணுங்க, எப்படி வேணா நீங்க வாழுங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அல்ல. நல்ல நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். ஆனால் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு நபர் காற்றாடி விட்டாராம், அது உயர பறந்ததாம். அந்த காற்றாடி நினைத்ததான், என்ன எப்ப பார்த்தாலும் இவங்க ஒரு பக்கமா என்ன இழுக்கிறாங்க, அந்த பக்கமா இழுக்கிறாங்க, இந்த பக்கமா இழுக்கிறாங்க, எனக்கு ஃப்ரீடமே இல்லை, எனக்கு விடுதலையே இல்லை, எனக்கு சுதந்திரமே இல்லைன்னு சொல்லி அந்த காத்தாடி நூலை பிடிச்சி இழுக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க மேல ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சா, அந்த ஓனர் காத்தாடிய நூலை கட் பண்ணி விட்டாராம். இப்ப அந்த காத்தாடி நினைச்சிருச்சான், நான் சுதந்திரம் பெற்றேன், நான் விடுதலை பெற்றேன். கொஞ்ச நேரம் பொறுத்துதான் அதுக்கு தெரிந்ததான், நான் விடுதலை பெறவில்லை, விடுதலை பெற்றேன் என்று கீழே பரிதாபமாய் விழுந்து தண்ணீருக்குள், சாக்கடைக்குள் மூழ்கி பரிதாபமாய் போனதாம். என் அன்பு குழந்தைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. அறிவுரைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை புறம்பே தள்ளாதீர்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நேருக்கு நேராய் சில விஷயங்களை விட்டுவிட, சில விஷயத்தை கடந்துவிட, சில விஷயங்களை மறந்துவிட, தீமைகளை வெறுத்துவிட கர்த்தர் பேசுவாரேயானால் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருக்கும். தேவனுடைய மேன்மையின் சமாதானம் உங்களோடு கூடவே இருக்கும். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னோர்கள், உங்களுக்கு மேற்பட்டோர்கள், உங்கள் ஆவிக்குரிய பிதாக்கள், உங்கள் தாய் தகப்பன், உங்களுடைய நன்மையை விரும்பக்கூடிய உங்களுடைய அற்புதமான உறவுகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில தப்பிதங்களை சொல்லி நீங்க சரிப்படுத்துறதுக்கு அவங்க ஆலோசனைகள் சொல்வார்களேயானால் அதை அன்போடு கீழ்ப்படுதலோடு ஏற்றுக்கொண்டு உங்களை மாற்றிக்கொள்ள உங்களை அர்ப்பணித்தால் நான் சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு வைத்தியம் பார்க்கும், உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஆர் சரண்ராஜ், நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக, திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய விசேஷமான நாட்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த வெள்ளிக்கிழமை, இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. நீதிமான் என்னை குட்டட்டும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய தப்பிதங்களை அது அவர்கள் வெளிப்படுத்தட்டும், நான் சீர்படட்டும் என்ற சங்கீதக்காரனுடைய மனப்பக்குவம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளைகள் திசை மாறி போகும் பொழுது நீங்கள் திசை மாறி செல்லுகிறீர்கள். நீதியின் பாதையில் செல்லுங்கள் என்று நீதியாய் நியாயமாய் கடிந்து கொள்ளக்கூடிய, அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய நல் மனிதர்களை உம்முடைய பிள்ளைகள் சம்பாதிக்கட்டும். அதன் மூலம் உடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு காக்கப்படட்டும். பின் நாட்களிலே உடைய பிள்ளைகள் வாழ்வில் வரக்கூடிய விபரீதமான தீமைகளில் இருந்து உடைய பிள்ளைகள் காக்கப்படட்டும். கர்த்தருடைய பேர் ஆசீர்வாதம் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை வருஷிக்க பண்ணட்டும்.
இந்த வார்த்தை கேட்கிற என்னோட ஜெபத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நல்வாழ்வு, சுகவாழ்வு இந்த நாளிலே துளிர்க்கட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன நற்காரியங்களுக்காக ஜெபித்து காரியங்கள் கைக்கூடி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவீராக. இந்த நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனே உம்முடைய நாமத்தினாலே, வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டுகளை, நாட்களை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களை, ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டி சகலவித நன்மையின் ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.